ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷத்தமஜோ நித்யம் व्रजामि शरणं हरिं. य शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमङ्गला दयोगो संस्मरणाते पुंसां सर्वतो जयमङ्गलम्. लोका समस्ता सुखिनो भवन्तु, सर्वे जना सुखिनो भवन्तु. அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் உண்டாகட்டும். சிவபெருமானுடைய சரணங்களிலே பத்திர புஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக. வானோ புனலோ பார் கனல் மாருதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ எனை ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகமே. முருகா முருகா என்கின்ற ஒரு திருநாமம் கலியுகத்திலே செய்த வினைகள் எல்லாவற்றையும் பொடி பொடியாக்கி விடுகிறது. திருநாமத்துக்கே அத்தனை ஒரு பெருமை. அதுல முருகனை நினைத்தால் அதைவிட பெருமை. அவற்றிலே ஒன்றாக அமைந்து அருள்பாலிக்கும் பரம்கிரி குன்று, தட்சிணபதி, பராசர கஷேத்திரம், தென்பரங்குன்று என்றெல்லாம் புகழ்ந்துரைக்கப்பட்ட முருகப்பெருமான் குடிகொண்டு அருள்பாலிக்கக்கூடிய 6 படை வீடுகளிலே பிரதானமாக அமைந்து அருள்பாலிக்கக்கூடிய முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் ஸ்தலத்தினுடைய மகத்துவத்தை செவியால் கேட்டு மனதால் தியானித்து இருக்கும் இடத்திலேயே முருகப்பெருமானை வணங்கி அருள் பெறுவோம். திருப்பரங்குன்றம்னு இந்த க்ஷேத்திரத்துக்கே பேரு. குன்றுகள் இருக்கும் இடத்திலே குமரன் இருப்பான் அப்படிங்கிறது முதுமொழி. ஒரு மலை, அந்த மலையில பார்த்தா அதுல இருக்கக்கூடிய பிரதான தேவதை தெய்வம் யாருன்னா முருகன். அப்படி ஒரு மலைக்கு நடுவில் குடவரை கோவிலாக அமைந்த ஸ்தலமே திருப்பரங்குன்றம். தட்சிணபதின்னு இதுக்கு பேர். முருகனே தபஸ் பண்ண இடம். கிருதயுகத்திலே முருகப்பெருமானும், திரேதாயுகத்திலே வசிஷ்டாதி மகர்ஷிகளும், துவாபர யுகத்திலே பராசர வியாச மகர்ஷிகளும், கலியுகத்திலே நக்கீர தேவநாயனார் போன்றவர்களும் மிகுந்த இறைவனை எண்ணி தபஸ் செய்த புண்ணிய பூமி திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றம்ங்கிற வார்த்தையிலேயே ஸ்தலம் அடங்கியுள்ளது. பரம் அப்படின்னா எல்லாம்னு அர்த்தம். பரம்னால் பிரம்மம்னு அர்த்தம். பரம்னால் அறிய முடியாததுன்னு அர்த்தம். பரபிரம்மம், அதுதான் பரம். அது யாரு பரம்னா சிவபெருமானே எல்லாவற்றிற்கும் காரண காரியம். அந்த சிவபெருமானே இங்க பரமாக இந்த மலையாக இருக்கார். அப்பேற்பட்ட ஸ்தலம்தான் திருப்பரங்குன்றம். கைலாய பர்வதத்துல ஜெகன்மாதாவான உமாதேவி பிரணவ மந்திரத்தினுடைய ரகசியத்தை சிவபெருமான் கிட்ட சிரவண பக்தி பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா, அதாவது கேட்டுன்னு இருக்கா. அப்படி அம்பாள் சிவபெருமான் கிட்ட கேட்கறதே முருகப்பெருமான் சின்ன யுவா. அந்த சின்ன யுவாவான முருகப்பெருமான் அம்பாளுடைய மடியில உட்கார்ந்துட்டு இருக்க, விளையாடின்னு இருக்க. இதை பத்தியே அவருக்கு ஒரு பிரஜை கிடையாது. உமாதேவிக்கு பிரணவத்தினுடைய ரகசியத்தை சிவபெருமான் தன்னுடைய வாக்கினாலே முழுகிறார். பிரணவத்தினுடைய உபதேசம் தான் பிரம்மம். பிரணவத்தினுடைய உபதேசத்தை கேட்கறதுக்காக சனகாதி மகர்ஷிகள் தட்சிணாமூர்த்தியா சிவபெருமானை பார்த்தவாவ. சிவபெருமான் இவாளுக்கு உபதேசம் பண்ண கால பிரமாணம் அளவு ரொம்ப ஒரு அரை நிமிஷம் கூட கிடையாதான். ஆனா அங்கேருந்து இந்த சனகாதி மகர்ஷிகளுக்கு எத்தனையோ யுகங்கள் கடந்துட்டான். அப்பையும் புரிஞ்சுக்க முடியல. அப்போ அதனுடைய தத்துவம் என்ன?
உமாதேவி அப்படியே கண்ணை மூடின்னு இருக்கா, கேட்டுன்னு இருக்கா. முருகப்பெருமான் குகப்பெருமான் குழந்தையான குகப்பெருமான் சிவபெருமானை பார்த்தாராம். சிவபெருமான் பார்த்தார், குரு மூலமாக உபதேசம் பெற வேண்டியதை சர்வசாதாரணமா அப்படி உட்கார்ந்துட்டு கேட்கலாமா, நீ போய் தபஸ் பண்ணுன்னு முருகனை அனுப்பிச்சாராம். சூரனை சம்ஹாரம் பண்றதுக்கு முன்னாடியே முருகப்பெருமான் தோன்றிய உடனேயே முருகப்பெருமான் அமர்ந்து கேட்டு தபஸ் பண்றதுக்காக கைலாயத்திலே ஒரு காலம் பூமியிலே ஒரு காலம் ஊன்றிய இடம். ஏன்னா தட்சிண கைலாயம் திருவிளையாடல் புராணம் நிகழ்த்திய ஆலவாய். அதனால முருகப்பெருமான் அங்கேருந்து தன்னுடைய திருவடியா அடுத்தபடியா வச்ச இடம். இந்த இடத்துல அப்பாவை பூஜை பண்ண முருகன் அப்பாவை பூஜை பண்ண உடனே ஒரு பத்திர புஷ்பத்தை எடுத்து மனசார சிவபெருமானுக்கு சாத்திய உடனேயே சிவபெருமான் குளிர்ந்துட்டார். சிவனார மனம் குளிர உபதேச மந்திரம் இதைன்னு திருப்புகழ்ல சொல்லப்படுறது. அப்படி சுவாமி ரொம்ப சந்தோஷப்பட்டு, நான் உபதேசம் பண்ண வேண்டாம், நான் வேற நீ வேற இல்லை, அதனால உனக்கே தெரியும், அதை உணர்த்துறதுக்காக இங்க வர சொன்னார். எப்படி பாருங்க ஆச்சரியம். உபதேசத்துக்கெல்லாம் உபதேசம் கிடையாதா? அப்படி முருகப்பெருமான் வந்த அந்த இடம்தான். அதனால முருகன் வந்த உடனே சுவாமி வர, சுவாமி வந்த உடனே அம்பாள் வர, சுவாமியும் அம்பாலும் வந்த மாத்திரத்துல அந்த இடத்துல பிரம்மா வர, பிரம்மா வந்த மாத்திரத்துல தேவாதி தேவர்கள் வர, தேவர்கள்லாம் வராலே அப்படின்னு நினைச்சுட்டு பெருமாளும் வர. இவா இத்தனை பேரும் வந்துட்டா நாம பேசாம இருந்தா நல்லா இருக்காதுன்னு கணபதியும் வரா. இத்தனை பேரும் சேர்ந்த சன்னதி திருப்பரங்குன்றம். ஒரு கோவில்னா அந்த கோவில்ல பிரகாரம் இருக்கும். அந்த பிரகாரத்துலதான் பரிவார மூர்த்திகள் கணபதியையோ மற்ற தேவதைகளையோ நாம பிரகாரத்துல தரிசனம் பண்ணுவோம். பிரகாரம் கிடையாது. ஒரு சுவாமி கிளம்புறதுக்கு தயார் நிலையில யார் யார் எந்தெந்த ஸ்தானத்துல இருக்காளோ அவாவ அந்தந்த ஸ்தானத்துல இருக்கா மாதிரி ஒரு நிலை திருப்பரங்குன்றம். கணபதினா ஆனந்த லோகத்தை விடுத்து வர, மகாவிஷ்ணு வைகுண்டத்தை விடுத்து வர, பிரம்மா சத்தியலோகத்தை விடுத்து வர, சூரிய சந்திரா சத்தியலோகத்தை விடுத்து வர, லோகத்தையே எப்ப பார்த்தாலும் பிரதட்சணம் பண்ணி இருக்கிற நாரதர் கையில புஷ்பத்தோட சுவாமியனுடைய சரணத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். தேவேந்திரன் கையில மலர் மாலையோட என்னுடைய புத்திரி உனக்குத்தான்னு காத்துன்னு இருக்கார். தேவர்கள் எல்லாம் புஷ்ப மாறி புழிஞ்சுன்னு இருக்கார். சூரிய பகவான் சந்திர பகவான் சாமரம் வீசின்னு இருக்கார். இப்படி ஒரு கோவில், இப்படி ஒரு சன்னதி குடவரை கோவிலாக அமைஞ்சதுதான் தென்பரங்குன்றம் எனும் திருப்பரங்குன்றம். ஆதியில கோவில் வேறொரு திக்குல இருந்தது. சுவாமி பிரார்த்தனை பண்ணிட்டு தான் திரும்பி அமர்ந்தாராம் இந்த திருக்கோலத்துல. அதனால இந்த க்ஷேத்திரத்துல ஒரு இடத்துல நின்னோம், எல்லாரையும் பார்த்துருவோம். நேர வாசல்ல பார்த்தோம்னா நந்திகேஸ்வரர் இருப்பார், மயில் வாகனம் இருக்கும், பக்கத்துல அழகான மூஞ்சூர் வாகனம் இருக்கும். இவாளோட சேர்ந்த சன்னதி நேரா தெரியும். ஏந்து பார்த்தா துர்காம்பிகையினுடைய சன்னதி தெரியும். துர்க்கை மகிஷாசுர சம்மாரமான பிற்பாடு இந்த க்ஷேத்திரத்துல சிவ பூஜை பண்றா. அதனால துர்க்கை பிரதானமா நின்று இருக்கா. துர்க்கையினுடைய ஒரு புறத்திலையும் மற்றொரு புறத்திலையும் தேவாதி தேவர்களான கணபதியும் சுப்பிரமணிய சுவாமியும் எடுத்துட்டு இருக்கா. சுவாமியும் மகாவிஷ்ணுவும் ஒத்தர பார்த்துட்டு இருக்க. பரங்கிநாதர் அப்படின்னு சுவாமிக்கு பேரு, அம்பாளுக்கு ஆவுடை நாயகின்னு பேரு, சத்தியகிரீஸ்வரர்னு பேரு. இந்த பர்வதத்துக்கு சத்திய பர்வதம்னு பேரு. இந்த பர்வதத்துல ஒரு காலத்துல சத்தியம் பொய் சத்தியம் பண்ணா அவ எரிஞ்சு போயிடுவோம். அப்பேற்பட்ட பர்வதம் இது. இந்த க்ஷேத்திரம் பராசர க்ஷேத்திரம் இது. இந்த க்ஷேத்திரத்துல முருகன் மட்டும் நம்ம கவனிச்சோம்னா அந்த இடத்துல சுவாமிக்கு அபிஷேகம் கிடையாது. புனுகு சட்டம் சாத்துவா. குடவரை கோவில்ல இருக்கக்கூடிய மூர்த்திகள் எல்லாம் ரொம்ப பரம பவித்திரமா பரம ஜாக்கிரதையா பாதுகாக்கணும். அதனால சுவாமி ஒரு காலை மடிச்சு ஒரு காலை தொங்க போட்டுண்டு கையில வேலை வச்சுண்டு அழகான புன்முறுவலோட கூட நம்ம எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய சதுர்ஹஸ்தத்தோட
தேவாதி தேவனாக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி மற்றும் ஒரு புறத்துல தெய்வ யானை கையில புஷ்பத்தோட உட்கார்ந்துட்டு இருப்பா. ஒரு கண் சுவாமியை பார்த்துட்டு இருக்கும், முருகனை பார்த்துட்டு இருக்கும். ஒரு நேத்திரம் பக்தர்களை கடாட்சித்துட்டு இருக்கும். இன்னொரு புறத்துல நாரத பகவான். கீழே பார்த்தோம்னா யானை இருக்கும், ஆடு இருக்கும், மயில் இருக்கும், கந்தர்வர்கள் எல்லாம் இருப்பார். மேல சூரிய பகவான், சந்திர பகவான் சாமர வீசி இருப்பார். பிரம்மா இருப்பா, சரஸ்வதி இருப்பா, மகாவிஷ்ணு. என்ன காரணம்னா சூரசம்ஹாரத்துக்கு பிற்பாடு கூட இந்த க்ஷேத்திரத்துல தேவேந்திரனுக்கு கொடுத்த வாக்கின்படி தேவேந்திரனுடைய புத்திரியாக மகாவிஷ்ணுவனுடைய கண்ணிலே இருந்து உத்பவமான அமிர்தவல்லியை கரம் பிடித்த க்ஷேத்திரம். ரொம்ப வாக்கு தெய்வ யானை திருமணமாம் திருப்பரங்குன்றம்னு ஒரு வாக்குண்டு. அப்பேற்பட்ட சுவாமி இங்க வேலுக்கு தான் முக்கியத்துவம். வெற்றிவேல் முருகனுக்கு அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த வாக்கு இங்கதான். ஆழ்ந்தகன்ற நுண்ணியனேன்னு பராசரர் இந்த க்ஷேத்திரத்துலதான் விஷ்ணு புராணம் எழுதுறதுக்காக சுவாமியை பூஜை பண்றார். சுவாமி அனுகிரகம் பண்ற பராசரருக்கு எழுதுறதுக்காக. ஹரணகிரிநாதர் தன்னுடைய வாக்கினாலே அங்கங்க பரம் குன்றுங்கிறார், தென்பரம் குன்றுங்கிறார், குன்றுங்கிறார், குகாச்சலம் அப்படிங்கிறார், சிவாச்சலம் அப்படிங்கிறார், கைலாயம்ங்கிறார். நிறைய இடங்கள்ல எடுத்து இயம்புகிறார். எத்தனையோ திருப்புகள்ல கைலைக்கு ஒப்பாக இந்த க்ஷேத்திரத்தை சொல்றார். இந்த கோவில் பிரகாரம் பலம் வருதில்லை, பௌர்ணமி தினத்துல கிரி பலம் வருது. முடியாத காரியத்தை முடித்து தருகிறார். தடைப்பட்ட விவாகங்கள் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தா உடனே முருகன் அனுகிரகம் பண்ணுறான். பிரார்த்தனை ஸ்தலம் அது. அதை தவிர ஞானசம்பந்த பெருமானால புகழ்ந்துரைக்கப்பட்ட பாடல் பெற்ற சிவாலயம் வேற இதுல. இதன வைபவத்தோட இந்த க்ஷேத்திரத்துக்கு இன்னொரு வைபவம். நக்கீரதேவநாயனார் இந்த குன்றுல உட்கார்ந்து தபஸ் பண்றார். நக்கீரதேவநாயனார் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறத ஒரு விருட்சத்துல இருந்து, ஒரு மரத்துல இருந்து ஒரு இலை கீழே விழுது. அந்த தீர்த்தத்துல விழுந்த இலையினுடைய ஒரு பாதி மீனா போடுது, ஒரு பாதி பறவையா பறக்குது. இவருடைய தபஸ் கலைஞ்சு விடுது. ஒரு பூதம் இவரை பிடிச்சுன்னு விடுது. பொடிச்சுன்னு போய் குன்றுல கொண்டு போய் அடைச்சிடும். இவர் தபஸ் கலைஞ்சாத்தான் பூதத்தால பிடிக்க முடியும். அதனால இவருடைய தபஸை கலைக்கிறதுக்கான ஒரு வித்தையை பண்ணிட்டு நக்கீரர் உள்ள போயிட்டார். உள்ள போன பிற்பாடுதான் திருமுருகாற்று படை எழுதினார். முருகனை பற்றி செந்தனே கந்தனே செங்கோட்டு வெப்பனே விலங்குவல்லி காந்தனே காருமையில் வாகனனே கந்த கடம்பனேன்னு அவருடைய திருமுருகாற்று படையெல்லாம் எடுத்துனோம்னா ரொம்ப அற்புதமா இருக்கு. அதுல அவங்கதான் உட்கார்ந்து எழுதினார். முருகனை பிரார்த்தனை பண்றார். அங்க ஏற்கனவே 999 பேர் இருக்கார். இன்னும் ஒருத்தர் கிடைச்சா போரும். 1000 பேரை விழுங்குவதற்கு பூதம் தயாரா இருக்கு. பலி கொடுப்பதற்காகவும் விழுங்குவதற்காகவும் முருகா எங்களை காப்பாத்துனார். முருகப்பெருமான் தன்னுடைய திருக்கை வேலை எடுத்து பூதத்தின் மீது எரிந்து பூதத்தினுடைய மார்பு 2ஆக பிளந்து குகையை திறந்து 1000 பேரை விடுவித்தார். நக்கீரர் முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணிட்டு இங்க எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும். எல்லாரும் பிறவிங்கிற குகையில இருக்கா, இந்த ஜென்மா அடுத்து இந்த ஜென்மா தீர்றதுக்கு வழி தெரியாம இருக்கா, அவளெல்லாம் காப்பாத்தணும். அதோட மட்டும் இல்ல, பூதம் என்ன தொட்ட காரணத்தினால் நான் கங்கா ஸ்நானம் பண்ணணும்னாரா. தன் திருக்கை வேளால் தீர்த்தத்தை ஏற்படுத்துறார். லக்ஷ்மி தீர்த்தம், சரவண பொய்கையில் 11 புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கு. தன்னுடைய திருக்கை வேளால் கங்கை அங்க கொண்டு வரார். ஸ்நானம் பண்றார். காட்டத்தி ஸ்தல விருட்சமாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப அழகான கோவில். கும்பாபிஷேகத்தோடு சேர்ந்து நினைப்பதும் பேசுவதும் எண்ணுவதும் நக்கீரதேவரால் புகழ்ந்துரைக்கப்பட்ட பதி, தேவர்கள் எல்லாம் கூடிய இடம். இந்த சந்தர்ப்பத்துல திருப்பரங்குன்றத்துல எழுந்தருளி அருள் பாலிக்கக்கூடிய முருகப்பெருமானை நாம் நினைப்பது நமக்கு கொடுத்த பெரிய அனுகிரகமாக பாவிப்போம். முருகப்பெருமானுடைய திருவருள் அனைவருக்கும் உண்டாக்க வேண்டும் என்று பிரார்த்தனையோடு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.